ஓம் ஸ்ரீ முக்தீஸ்வரரே போற்றி போற்றி. ஆலயங்கள் தோறும் வீற்றிருப்பது தெய்வங்கள் எனில் தெய்வங்களின் மூலம் வெளிப்படுவது சக்தி எனும் ஆற்றலாகும். ஆதி சிவனின் பல்வேறு அம்சங்கள் யாவும் எண்ணற்ற உருவங்களை ஏற்றாலும் எடுத்துரைப்பது மாறுபட்ட சத்தியங்களையே. உரைக்கப்படும் சத்தியம் குறித்தே அறிந்திடுங்கள். முக்தீஸ்வரராக வீற்றுள்ள யாம் ஆற்றிய செயலே மூலமாகும். எனினும் மூலத்தின் சாரம் உணர்ந்தவர்கள் யாவரும் சரணாகதம் எய்திடுவர். முக்தியை அருள்வதே தெய்வங்களின் பணி. எனினும் நாடியே செயல் புரிவோருக்கே பலன் உண்டு. ஓர் அற்புத ஆலயத்தினை உருவாக்கி அன்பாலயம் எனும் நாமமிட்டு அதனுள் 12 தெய்வங்களுக்கும் கருவறைகள் அமைத்து ஆசனம் இட்டு அலங்கரித்து பூஜித்து வரும் அகத்தியரின் மூலச் செயல் உணர்த்துவது யாது எனில் முக்தி நிலைகளையே. கலியுகத்தினில் மனிதர்கள் ஆத்மார்த்தமாய் உணர்ந்த நிலையில் பூரண ஞானம் வேண்டியோ அன்றி பிறவாமை வேண்டியோ பிரார்த்தித்தால் உடன் கிட்டும் முக்தி என்பது நியதி. இருப்பினும் முக்தியினை வேண்டியே பிரார்த்தனை புரிவதற்கும் மனிதர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளது. வெகு விரைவினில் முக்தி எனும் நிலை குறித்தே மனிதர்களின் அறிவு அணுக்கள் முற்றிலுமாக செயல் இழந்து நின்றிடும். எவ்வளவு ஆழமாக உணர்த்தினாலும் முக்தி குறித்து எவருமே எடுத்துரைக்க இயலாது. ஏனெனில் பிரளயத்தின் முதல் படிநிலை என்பதே பெரும் மாயை. பிரளயத்தின் இறுதி நிலையும் பெரும் மாயையே ஆகும். காரணம் உணர மனிதர்கள் தவறுகின்ற தருணத்தில் எடுத்துரைக்கவே அவதாரங்கள் தோன்றுகின்றனர். இத்திருத்தலத்தினில் யாம் உடல் துறந்து மற்றுமோர் பிறவி ஏற்க காத்துள்ள ஆன்மாக்களுக்கும் முக்தி அளிக்க காத்துள்ளோம். எனினும் எவரும் உணர்வதில்லை. தங்களுடைய முன்னோர்களுக்கு முக்தி வேண்டியே பிரார்த்திக்கும் தருணத்தில் உணர்வு அலைகளின் மூலம் அவை முன்னோர்களின் ஆன்மாக்களை சென்றடைகின்றன. எமது ஆற்றல்களின் மூலம் பிரார்த்தனைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. எனினும் முதன்மையாய் சுயத்தினை பூர்த்தியுறச் செய்திடல் வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தனக்கு முக்தி வேண்டும் என்றே உருகி தவித்து பிரார்த்தனை புரிந்தால் மாத்திரமே பிறருக்காகவும் பிரார்த்திக்க இயலும். ஒவ்வொரு ஆலயத்திலும் தெய்வ ரூபங்களின் மூலம் சில பல செய்கைகள் நிறைவேறி வருகின்றன. அன்பாலயத்தின் மூலம் உலகினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களுமே முக்தியினை நாடிட தூண்டப்படுகின்றது. அகத்தியரின் திருப்பணி என்பதே தூண்டுதல் என்பதாகும். ஒவ்வொரு தெய்வங்களும் இச்சக்திக்கு உறுதுணையாய் இணைந்துள்ளனர். அன்பாலயம் தனிலே ஆதி மகா கணபதியே மூலமாய் திகழ்கின்றார். எனினும் யமதாலயத்தில் ஆதி விநாயகரே மூலத்தின் சாரமாய் திகழ்கின்றார். மனிதர்கள் ஆதி விநாயகர் அருளிய அற்புத ஞானங்களை ஏற்றால் எளிதினில் உய்வுறுவர். ஆதி விநாயகரே மூலத்தின் சாரம் ஆவார். எடுத்துரைத்த வினாவிற்கு முதன்மையாய் விடை அறியுங்கள். ஏன் மூலத்தின் சாரமே துல்லியமானதென்று எடுத்துரைக்கப்பட்டது? சாரம் என்பது ரசம் என்றும் மைய சக்தி என்றுமே பொருள் கொள்ளப்படும். எனில் ஆதி விநாயகர் தொடுத்த வினாவிற்கான விடை என்பது
அன்பு என்பதாகும். அன்பு என்பது பல்வேறு ரூபங்களை ஏற்றிடும். எனினும் அன்பின் துவக்கம் எனப்படும் மூலமானது எல்லையற்ற சக்தியில் அடங்கியுள்ளது. ஒளி மற்றும் ஓசையினால் உருவானது அல்ல, பஞ்சபூத மூலக்கூறுகளால் உருவானது அல்ல, பிரபஞ்சத்தினாலும் பேரண்டச் சுழல்களினாலும் உருவானதல்ல. எனில் அன்பு எனும் சக்தியே ஆதிசக்தியாகவும் ஆதி சிவமாகவும் விளங்குகின்றது. அன்பின் ஸ்வரூபம் என்பது மாற்றமடையும். எனினும் அன்பு எங்கிருந்து உதித்தது என்பதனை எவருமே அறிய முடியாது. அதுவே மூலத்தின் சாரமாகும். ஆம், அன்பு எனும் சொல்லிற்கு 1000 பொருளுண்டு. எதனை சார்ந்து ஒழிக்கப்படுகின்றதோ அதனையே அன்பு என கருதிவிடலாகாது. அன்பு என்பதே மூலத்தின் சாரமாகும். சிவசக்தி ஆற்றல்களின் மூலத்தினால் உருவாக்கப்பட்ட ஓர் சக்தியே ஆதிமகா கணபதி. எனினும் எத்தருணத்தில் அவர் தனது ஆழ் மையத்தில் உள்ள அன்பு எனும் மூலத்தின் சாரத்தை உணர்ந்தாரோ அத்தருணம் முதல் அனைத்து தெய்வங்களிலும் முதன்மையானவர் என்றே போற்றப்படுகின்றார். ஆதி விநாயகர் என்பவர் ஆதி மகா கணபதியின் மூல மைய சக்தியான அன்பின் ஸ்வரூபமாவார். மனிதர்கள் மூலத்தின் சாரமான அன்பினை உணர்வது கடினமே. அன்பு எனும் நிலையினை மாத்திரமே ஒருவர் ஆராய்ந்து நின்றால் எண்ணற்ற பிறவிகளை மேற்கொண்ட பின்னரே மூலத்தின் சாரமான முதன்மை சக்தியான அன்பினை உணர இயலும். எனில் அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் அனைவரும் அன்பினை மாத்திரமே சில காலம் சிந்தியுங்கள். ஆழமாய் அன்பு குறித்து சிந்திக்க சிந்திக்க மாயையான அன்பு நிலைகள் மறைந்துவிடும். தூய அன்பு புரிபடும். மேலும் அதனை விசாரம் புரிகையில் அன்பின் மூலத்தினை உணரலாம். மூலம் உணரப்பட்ட பின்பு சிந்தித்து அறிவதே மூலத்தின் சாரமாகும். அதுவே பூரண அன்பாகும். அதனை ஒரு மனிதன் உணர்ந்து ருசித்து அனுபவித்து ஏற்றுவிட்டால் அம்மனிதனே தெய்வமாகின்றான். உலகத்தின் அனைத்து நிலைகளின் மீதும் அளவிடற்கரிய அன்பு செலுத்துவதொன்றே மூலத்தின் சாரம் அறிவதற்கான முதல் படிநிலையாகும். எதன் மீதும் பூரண அன்பு செலுத்துபவர்களே மூலம் நோக்கி பயணிப்பர். அன்பின் மூல ஆற்றலை உணர்ந்த பிறகு ஒரு பிறவி முழுவதும் அதனுள் மூழ்கி விசாரம் புரிந்தால் மாத்திரமே பூரண அன்பு எனும் மூலத்தின் சாரத்தினை உணரலாம். பித்ருக்கள் உலகத்தில் வசிக்கும் ஆன்மாக்கள் வரை அனைத்து நிலைகளையும் பூரணமாய் நேசித்து அன்பு செலுத்த அறிவதொன்றே அனைத்திற்கும் வழிவகுக்கும். மூலத்தின் சாரம் உணர்ந்து அன்பிலே நிறைந்து அற்புத தெய்வ நிலைகளை அடைய பூரணமாய் வாழ்த்துகின்றேன். அன்பு நிறைந்த ஆசிகள்.